அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜுவுக்கு பணி நீட்டிப்பு இல்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இன்றுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜுவிற்கு பணி நீட்டிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜுக்கு பணி நீட்டிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த துணைவேந்தர் பதவி நீட்டிப்பு இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அண்ணா செயல்பட்டு வரும் வேல்ராஜுக்கு இன்றுடன் அவருடைய அந்த விசி பதவி முடிவடைகின்றது. எனவே அவருக்கு அந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதவி நீட்டிப்பு இல்லை என்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தை வழிநடத்த கன்வீனியர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்கல்வித்துறை செயலாளர் திரு பிரதீப் யாதவ், அதே போல டோட் கமிஷனராக இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் IAS மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக ட்ரிபிள் டிபார்ட்மெண்டில் பேராசிரியராக இருக்கக்கூடிய உஷா ஆகிய 3 பேர் கொண்ட கன்வீனியர் குழு, அதாவது வழிநடத்தக்கூடிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் கொண்ட குழு ஆளுநருடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அந்த துணைவேந்தருடைய பதவிக்காலம் முடிந்தாலும் கூட ஓராண்டு காலத்திற்கு ஆளுநர் நீட்டிப்பு வழங்கி உத்தரவிட்டிருந்தார். எனவே அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்களும் கூட ஆளுநருடன் நல்ல நெருக்கமான நபராக இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கும் நீட்டிப்பு வழங்கப்படும் என ஒரு பெரிய பரவலாக பேச்சு இருந்து வந்தது. ஆனால் அவருக்கு அந்த விசி பதவி நீட்டிப்பு என்பது வழங்கப்படவில்லை. எனவே அவருக்கு இன்னும் அந்த பேராசிரியராக தொடர்வதற்கான காலம் ஏப்ரல் மாதம் வரை இருப்பதனாலே மீண்டும் அவர் தன்னுடைய எனர்ஜி டிபார்ட்மெண்டிலே சென்று பேராசிரியராக பணியாற்றுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் விசி பணியிடம் என்பது காலியாகி இருக்கக்கூடிய நிலையில் விசி இல்லாமல் செயல்படக்கூடிய 5வது பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் மாறி இருக்கின்றது. ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், அதே போல மற்ற 4 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையிலே இது 5வது பல்கலைக்கழகமாக மாறி இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு விரைந்து புதிய துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் அதற்கான அந்த தேடுதல் குழுவை விரைவாக அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கின்றது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததால் தொடர்ந்து அந்த பட்டமளிப்பு விழா போன்றவை எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. இதே போல மற்ற பல்கலைக்கழகம், கோவை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மதுரை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அங்கும் இது போன்ற பாதிப்புகள் இருக்கின்றது. எனவே துணைவேந்தர் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டால் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். எனவே விரைவாக புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஆளுநரும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.